அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2023 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 100 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அனைத்து மாவட்டங்களிலும் தனித்தன்மை தர குறியீடு வழங்கீட்டு மையங்களை கொண்ட இந்தியாவின் முதல் மாநிலம் எது? கேரளா. அடுத்து, விரோத நடவடிக்கைகளுக்கான முக்கிய கண்காணிப்பு அமைப்பினை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? கர்நாடகா. அடுத்து 3வது கொஸ்டின், காசின்ட் 2023 எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் நடத்தப்பட்டது? இந்தியா மற்றும் கஜகஸ்தான். அடுத்து 4வது கொஸ்டின், இவற்றில் எஜெக்டா ஹாலோ என்ற நிகழ்வு எதனுடன் தொடர்புடையது? சந்திர மண். அடுத்து 5வது கொஸ்டின், நாசாவின் இன்சைட் தரையிறங்கு விண்கலம் எந்த கோளை ஆய்வு செய்வதற்கான ஆய்வுக்களம் ஆகும்? செவ்வாய். அடுத்து 6வது கொஸ்டின், ஒரே நாடு ஒரே பதிவு தளம் யாருடைய பதிவு நடவடிக்கைகளுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? மருத்துவர்கள். அடுத்து 7வது கொஸ்டின், 2023 ஆண்டு உலக ஆற்றல் கண்ணோட்ட அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? சர்வதேச எரிசக்தி முகமை. அடுத்து 8வது கொஸ்டின், இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகமுள்ள மாநிலம் எது? மிசோரம். அடுத்து 9வது கொஸ்டின், 2023 ஆண்டு பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? சீனா. அடுத்து 10, இவற்றில் CAIPEX 4ஆம் கட்டமானது எதனுடன் தொடர்புடையது? மேக விதைப்பு. 11, தனியார் துறை பங்களிப்புடன் துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கான கொள்கையை அங்கீகரித்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. அடுத்து 12, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் தமிழ் மொழியை முதன்மை மொழியாக பேசுகிறார்கள்? 88.37%. 13வது கொஸ்டின், இவற்றில் யுனெஸ்கோ அமைப்பின் மதிப்புமிக்க படைப்பாற்றல் நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நகரங்கள் எவை? கோழிக்கோடு மற்றும் குவாலியர். 14, தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக விபத்துகள் நடந்த மாநிலம் எது? தமிழ்நாடு. எந்த நாடு பயணிகளை ஏற்றிச் செல்லும் வான்வழி வாடகை வாகன சேவைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? சீனா. 16வது கொஸ்டின், 2023 ஆண்டிற்கான பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசினை வென்றவர் யார்? நந்தினி தாஸ். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? முகமது சமி. அடுத்து 18வது கொஸ்டின், உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 5. இந்தியாவின் முதல் லெவண்டர் பண்ணை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்தியா மற்றும் வங்கதேசம் இணைந்து தொடங்கிய
அகௌரா அகர்தலா ரயில் பாதையின் நீளம் 12.24 கிலோமீட்டர். பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்தியாவின் முதல் மாநிலம் உத்தரகாண்ட். உலக விலங்கு சுகாதார அமைப்பின் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய ஆணையத்தின் 33வது மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. 23வது கொஸ்டின். மத்திய அரசின் மின்னணு ஆயுட்கால சான்றிதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 2021. புவிசார் குறியீடு பெற்றுள்ள பெரினாக் தேயிலை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? உத்தரகாண்ட். 25வது கொஸ்டின். அமலாக்க விஷயங்களில் ஒத்துழைப்புக்கான முதல் உலகளாவிய மாநாடு நடைபெற்ற இடம்? புதுடெல்லி. 26வது கொஸ்டின். இவற்றில் எந்த மாநிலத்தில் இருவாட்சி பறவை திருவிழா கொண்டாடப்படுகிறது? நாகாலாந்து. முதன் முறையாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா எங்கு கடற்படை பயிற்சி மேற்கொண்டது? கினி வளைகுடா. 28வது கொஸ்டின். 16வது நகர்ப்புற நகர்வு இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சி 2023 எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. 29வது கொஸ்டின். உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? பக்கிங்ஹாம் ஷயர். 30வது கொஸ்டின். தமிழகத்தில் எந்த கடற்கரை நீலக்கொடி அந்தஸ்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது? கோவளம் கடற்கரை. 31வது கொஸ்டின். மேரா யுவ பாரத் திட்டத்தின் தன்னாட்சி அமைப்பு தொடங்கப்பட்ட நாள்? அக்டோபர் 31, 2023. 32வது கொஸ்டின். இந்திய இராணுவத்தின் பாரம்பரிய விழா எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. 33வது கொஸ்டின். ஹரிமாவ் சக்தி 2023 எனும் இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே நடைபெற உள்ளது? இந்தியா மற்றும் மலேசியா. உலகின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சி எந்த நகரில் நடைபெற உள்ளது? புதுடெல்லி. 35வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் நானோ யூரியா ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? காந்திநகர். இந்தியாவின் பாதுகாப்பான மெட்ரோ நகரங்களில் முதலிடத்தில் உள்ள நகரம்? சென்னை. ஆசியாவின் சர்வதேச பயண கண்காட்சிகள் எங்கு நடைபெற உள்ளன? சிங்கப்பூர். 38வது கொஸ்டின். 7வது இந்திய மொபைல் மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. 39வது கொஸ்டின். ஆரோக்கிய நடைபயணம் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம்? தமிழ்நாடு. 40வது கொஸ்டின். 7வது எதிர்கால முதலீடு மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? ரியாத். 41வது கொஸ்டின். மத்திய அரசு அனுபவ் இணையதளத்தை யாருக்காக தொடங்கியுள்ளது? ஓய்வு பெற்ற அதிகாரிகள். 42வது கொஸ்டின். சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 50 சதங்கள் அடித்த கிரிக்கெட் வீரர் யார்? விராட் கோலி. 43வது கொஸ்டின். இந்தியா எந்த ஆண்டிற்குள் தொழுநோயை ஒழிக்க திட்டமிட்டுள்ளது?
2025 44வது கொஸ்டின். உலக நிமோனியா தினம் கடைபிடிக்கப்படுவது நவம்பர் 12. 45வது கொஸ்டின். 9வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஃபரிதாபாத். 46வது கொஸ்டின். 10வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஜகார்த்தா. உலகின் நீண்ட காலம் பணியாற்றிய வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் மேனன். 48வது கொஸ்டின். அப்ரூட் மொபைல் செயலியை கண்டுபிடித்த இந்திய தொழில்நுட்ப கழகம்? ஐஐடி சென்னை. 49வது கொஸ்டின். டால்பின்கள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? 2021. 50வது கொஸ்டின். உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்களில் முதலிடம் பிடித்த நகரம் எது? புதுடெல்லி. 51வது கொஸ்டின். முப்பரிமாண அச்சிடல் தொழில்நுட்ப முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் கோவில் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? தெலுங்கானா. 52வது கொஸ்டின். சூரிய கிரண் என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்? நேபாளம். 53. நொய்டா சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். 54. பர்தா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 1. ஊடுகதிர் முனைவாக்கமானி செயற்கைக்கோள் எக்ஸ்போசாட் எந்த நாட்டினால் திட்டமிடப்பட்ட ஆய்வு திட்டமாகும்? இந்தியா. ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்ற மாநாடு மீதான 28வது பங்குதாரர்கள் மாநாடானது எந்த நாட்டினால் நடத்தப்படுகிறது? ஐக்கிய அரபு அமீரகம். 58. ஓரினச் சேர்க்கை திருமணங்களை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது? நேபாளம். பிரதான் மந்திரி ஜன்மன் எந்த பிரிவினரை இலக்காக நிர்ணயித்துள்ளது? பழங்குடியினர். இவற்றில் நான்சன் விருது எதற்காக வழங்கப்படுகிறது? அகதிகள் மேம்பாடு. 61. தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி பின்வரும் எந்த விளையாட்டுத் துறையை சார்ந்தவர் ஆவார்? சதுரங்கம். இவற்றில் ஸ்பர்ஷ் பாரதி எதன் உருவாக்கத்துடன் தொடர்புடையது? மொழி. 63. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? 2028. உலகில் புதிய நிலக்கரி ஆலை கட்டுமானத்தில் முன்னணியில் உள்ள நாடு எது? சீனா. இந்திய கடற்படை தினம் எதனுடன் தொடர்புடையது? 1971ஆம் ஆண்டு போர். 66.
ஆத்தன்டிக் என்ற சொல்லானது எந்த அகராதியில் 2023ஆம் ஆண்டின் சிறந்த சொல்லாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? மெரியம் வெப்ஸ்டர். 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள நாடு எது? இந்தியா. 68. இந்தியாவில் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். 69. கம்பளியில் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம்? ராஜஸ்தான். உலகின் மிகப்பெரிய ஒற்றை தள சூரிய மின் நிலையத்தை தொடங்கியுள்ள நாடு எது? ஐக்கிய அரபு அமீரகம். சமக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது? தெலுங்கானா. இவற்றில் சமூக தொடர்பு ஆணையத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது? உலக சுகாதார அமைப்பு. கோவாவில் நடைபெற்ற 54வது சர்வதேச திரைப்பட விருது விழாவில் தங்கமயில் விருதை வென்ற திரைப்படம் எது? எண்ட்லெஸ் பார்ட்டர்ஸ். 74. ஆசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் குழுவில் சிறந்த இளம் விளையாட்டு வீரர் என்ற பட்டத்தை வென்றவர் யார்? ஷீதல் தேவி. 75. இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது? பெங்களூரு. நிதி இடர் மேலாண்மைக்கான ஒரு மாகாணம் ஒரு கொள்கை உத்தியை அறிமுகப்படுத்திய நாடு எது? சீனா. 77. 2025ஆம் ஆண்டு வரையிலான 4 ஆண்டு காலத்திற்கு 2021ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ அமைப்பின் நிர்வாக குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது? இந்தியா. இவற்றில் A23A என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை. 2018-2022ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக உள்ள நாடு எது? இந்தியா. 2023ஆம் ஆண்டு உலக எண்ணிம போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 49. முதலாவது கோலோ இந்தியா மாற்றுத்திறனாளி விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? புதுடெல்லி. 82வது கொஸ்டின். நன்கே ஃபரிஸ்டே நடவடிக்கை என்பது எந்த அமைப்பின் முன்னெடுப்பாகும்? ரயில்வே பாதுகாப்பு படை. உலகின் 4வது பெரிய காப்பீட்டு நிறுவனமாக மாறியுள்ள நிறுவனம் எது? ஆயுள் காப்பீட்டுக் கழகம். 84. டைம்ஸ் இதழின் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த தடகள வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? யோனல் மெஸ்ஸி. 85. கர்பா நடனம் என்ற சடங்கு சார்ந்த மற்றும் பக்திசார் நடனம் எந்த மாநிலத்தில் பெரும்பாலும் நிகழ்த்தப்படுகிறது? குஜராத். 86. 5வது உலக ஆயுர்வேத விழா எங்கு நடைபெற்றது? திருவனந்தபுரம். 87. ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டசபையின் முழுமையாக தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன? 114. 88. இவற்றில் B6113 என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? அணுகுண்டு. 83.
ஜெமினி என்று பெயரிடப்பட்ட செயற்கை நுண்ணறிவு அமைப்பை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? கூகுள். 90. இந்தியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமான செவ்ரா சுரங்கம் எங்கு அமைந்துள்ளது? சத்தீஸ்கர். 91. ஒரே நாளில் 18 தயாரிப்புகளுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? உத்தரகாண்ட். 92. சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? லண்டன். 93. தென்கிழக்கு ஆசியாவின் முதன் இருண்ட விண்வெளி காப்பகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? லடாக். இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? சஹாரன்பூர், உத்தரப்பிரதேசம். 95. இவற்றில் வேலவன் செந்தில்குமார் தொடர்புடைய விளையாட்டு? ஸ்குவாஷ். 96. இவற்றில் ஃபாஸ்டர் 2.0 இணையதளத்தை தொடங்கிய அமைப்பு? உச்ச நீதிமன்றம். 97. சென்னை மாநகர பேருந்துகளில் இருப்பிடத்தை அறிய உதவும் தமிழக அரசு மொபைல் செயலி? சென்னை பஸ் மொபைல் செயலி. உலக மீன்வள தினம் கடைபிடிக்கப்படுவது? நவம்பர் 21. 98. உலக மீன்வள தினம் கடைபிடிக்கப்படுவது நவம்பர் 21. 99. பிரதம மந்திரி மலிவு விலை மருந்து திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2008. 100வது கொஸ்டின். 2023 பேரிடர் மேலாண்மைக்கான உலக மாநாடு எங்கு நடைபெற்றது? டேராடூன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.